Hello everyone, good morning to all. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட தேர்ட் பார்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே நம்ம பேசிக்ஸ் பார்த்தோம், என்னென்ன இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நேற்று டேரெக்டாக சம்ஸ்குள்ள அந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால டேரெக்டாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கு போயிருந்தோம். அதே தொடர்ந்து இன்னைக்கு அடுத்த செட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். நீங்க கொஸ்டினை பார்த்து பயப்பட வேண்டிய தேவை இல்லை, ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாலே எனக்கு என்ன தெரியும்? PNR டிவைடட் பை 100 அப்படிங்கிறதே தெரியும். இது எதுக்குள்ளது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதே இது அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல். இது மட்டும் தெரிஞ்சாலே இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஈஸியா என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்பவும் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா மட்டும்தான் வச்சு பண்ண போறோம். வேற எதுவுமே என்ன பண்ண போறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போறதே கிடையாது, ஓகேவா? இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, the amount of certain sum. அப்ப இதுதான் பிரின்சிபல் எனக்கு தெரியாது, ஓகேவா? வித் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எதுல போடுறாங்க? அந்த அமௌண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 20 வருஷம், ஓகேவா? சோ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 586.40, ஓகேவா? இதுல நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 586.40 எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இல்ல அமௌண்டா அப்படிங்கிறது தெரியணும், ஓகேவா? நீங்களே லைட்டா யோசித்து ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், இட் வில் பி அமௌண்ட் ஒன்லி, ஓகேவா? அதுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க the amount of a certain sum அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அப்ப அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா எழுதுங்க, பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட்டுக்கு நேரம் என்ன பண்றேன்? 586.40. பிரின்சிபல் எனக்கு தெரியாது, அதனால அதை பீனே வச்சுக்கிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது? PNR டிவைடட் பை 100. அகைன் பி தெரியாது. என்ன எத்தனை வருஷம்? 20 வருஷம், ஓகேவா? எனக்கு அடுத்து 6 கொடுத்துருக்காங்களா? 6 கொடுக்கல, அப்ப அதுவும் தெரியாது. டிவைடட் பை 100. இதை நம்ம எதுவுமே செய்ய முடியாது, பிகாஸ் இங்க 2 வேரியபிள் இருக்கு. ஸோ அதனால இந்த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ அடுத்து சொல்றாங்க with simple interest for 10 years more years. நல்ல வேர்டை கவனிக்கணும். அதே தான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 10 years more. 20 வருஷத்துக்கு பாரு, இன்னொரு 10 வருஷத்துக்கு அதிகமா போட்டோம்னா எனக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குதா? 696. பிரின்சிபல் அதே தான், எனக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும் தான் என்ன ஆகுது, எனக்கு சேஞ்ச் ஆகுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னதுதான், அதுதான். அப்ப எனக்கு இப்ப எப்படிமா ஆயிடுச்சு? 696.35 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சு. பிரின்சிபல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்ல. அப்ப இங்க பிரின்சிபல்ல எதுவும் சேஞ்சஸ் இல்ல. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 20ல இருந்து 10 இயர்ஸ் மோர். அப்ப 20 பிளஸ் 10 30. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதேதான், டிவைடட் பை 100, ஓகேவா? சோ இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணிடுறேன்? ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். எனக்கு கொஸ்டின் இருக்கா, ஃபைண்ட் த ரேட் பெர்சன்ட் பெர் ஆனம் அட் விச் இன்ட்ரெஸ்ட் ரெக்னாட். அப்படின்னா எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 நீ ஃபைண்ட் அவுட் பண்ணு அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படிமா பண்ணலாம்? சோ சிம்பிளா பண்றேன் பாருங்க. இங்கேயும் பிரின்சிபல் இங்கேயும் பிரின்சிபல், எல்லாமே எனக்கு எல்லாமே என்ன இருக்குன்னா ஈக்குவேஷன் 1ல உள்ளது ஈக்குவேஷன் 2ல என்ன இருக்கு அப்படியே இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணிடுறேன், இதை நான் குவாட்ராடிக் ஈக்குவேஷனா எடுத்துக்கிறேன். சிம்பிளா என்ன பண்றேன், மாத்துறேன், ஓகேவா? சிம்பிளா மாத்துறேன். ஸோ அப்ப என்ன ஆயிரும், இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். எனக்கு இங்க P30R இங்க P20R. அப்ப மைனஸ், எனக்கு பெரிய நம்பருக்கு முன்னாடி தான் மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸ். அப்ப P10R டிவைடட் பை 100, ஓகேவா? ஸோ எனக்கு இங்க எனக்கு போட்ட என்னமா வரும், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஓகேவா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ என்ன பண்ணியாச்சு, நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. இங்கேயும் அகைன் மைனஸ் தான் இருக்கும். இங்க என்ன இருக்கு, எனக்கு 696.35ல இருந்து 586.40 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்ப 5 13 9 15 9 0 1. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, -109.95. மைனஸும் மைனஸ் என்ன ஆயிருது, கேன்சல் ஆயிருது. அப்ப எனக்கு PR-ஓட வேல்யூ தான் எனக்கு என்னவா கொடுத்துருக்காங்க, எனக்கு PR-ஓட வேல்யூ தான் என்னது 109.95. இதை நான் என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். அகைன் எனக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 வேரியபிள் இருக்கு. ஆனா எனக்கு கேட்டிருக்கிறது கொஸ்டின் என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கறத மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க.
சோ இங்க பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் பிஆர் இருக்குது, இங்கேயும் பிஆர் இருக்குது. அப்புறம் ரெண்டுல ஏதோ ஒரு இடத்துல நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ண போறேன். எதை சப்ஸ்டிட் பண்ண போறேன்? இந்த வேல்யூல சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்ப நான் ஈக்குவேஷன் 1ல நான் சப்ஸ்டிட் பண்றேன், ஈக்குவேஷன் 2ல நீங்க என்ன பண்ணுங்க சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ அப்ப இங்க பாருங்க இந்த பிஆர் கூட இதுல நான் சப்ஸ்டிட் பண்றேன். 586.5 டி பிளஸ் டி ஆருக்கு பதிலாக என்ன பண்றேன் 109.95 இன்டு 20 சொல்லி என்ன பண்ணிக்கிறேன் போட்டுக்கிறேன் டிவைடட் பை 100. இதையும் அடிச்சீங்கன்னா 5, இதையும் அடிச்சீங்கன்னா 2 10 1 5 3 5 15 35. அப்ப பிரின்சிபல் வந்து நான் என்ன பண்றேன் சொல்லி பாத்தீங்கன்னா இதை என்ன பண்றேன் 586.40 minus 21.39. ஓகேவா? சோ இந்த 3 நான் 40 எழுதிக்கிறேன். ஓகேவா? எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த क्वेश्चंस எல்லாமே பாயிண்ட்ல தான் போகுது. 3 40 எடுத்தோம்னா இதுவும் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்ப எனக்கு பிரின்சிபல் என்னமா கிடைச்சிருக்கு 5 6. சோ அப்ப எனக்கு பிரின்சிபல் என்ன கிடைச்சிருக்கு 565. ஆனா என்னோட எய்ம் வந்து என்னது எனக்கு அது கிடையாது. எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன. அப்ப இந்த பிஏ கொண்டு என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா இங்க சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அப்ப 565 இன்டு ஆர் எனக்கு இங்க எழுதிக்கிறேன் 565 பிக்கு பதிலா ஆர் ஈக்குவல் டு 109.95. இதை நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 110 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறேன் எழுதிக்கிறேன். சோ அப்ப எனக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்மா கிடைக்கும் நீங்க பாருங்க. இத 11 அடிச்சா இது 10 இருக்கும். இதையும் அடிச்சீங்கன்னா 5 5 இருக்கும். அப்ப எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 5.5 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? சோ இப்போதைக்கு என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நன் ஆஃப் திஸ் தான். ஏன்னா क्वेश्चनல எங்கேயுமே அப்ராக்சிமேட்டா அப்படிங்கற வார்த்தை என்ன பண்ணல சொல்லல. ஓகேவா? சாரி 5.5 வராதே. சாரி நல்லா கேன்சல் பண்ணலாம் 110. ஓகேவா? சோ இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 5 மீதி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க 10 இருக்குமா 15 இருக்கும். 1 15ல 11 1 டைம் தான் இருக்குது. மீதி 4 அப்ப 3 7ன்னு சொல்லி போய்கிட்டு. ஓகேவா? சோ அப்ப அகைன் எனக்கு இந்த 0 எடுத்துட்டு இன்னும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு அப்ராக்சிமேட்டா 5.1 இருக்கு. ஓகேவா? சோ இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்லி போட்டுப்பாங்க. சோ ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन ஆப்ஷன் 5% is the right answer. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஓகேவா? சோ மைண்ட யூஸ் பண்ணனும். திருப்பி சொல்றேன் மைண்ட யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ராகேஷ் borrows 3500 from a bank simple interest. After 3 years he paid 1500 to the bank. At the end of the 5 years from the date of borrowing he paid 2275. ஓகேவா? so 2025. அப்ப the 2725ங்கிறது எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டா அமௌண்டா அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஓகேவா? நல்ல வேர்டு கவனி. at the end of the 5 years from the date of borrowing he paid. ஓகேவா? இப்ப நான் ஒரு இடத்துல கடன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்ட் வாங்குறேன்னு பாத்தீங்கன்னா நான் அதை திருப்பி அடைக்கத்துல அந்த பிரின்சிபலையும் கொடுக்கணும் இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து என்ன பண்ணணும் கொடுக்க வேண்டும். அப்ப இவன் 5 வருஷத்துக்கு அப்புறம் 2725 ரூபா கொடுக்காமன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது இன்ட்ரெஸ்டா இருக்காது. இது என்னதான் இருக்கும் அமௌண்ட் அப்படிங்கறத என்ன பண்ணணும் நான் தெரிஞ்சுக்கிடணும். ஓகேவா? இப்ப क्वेश्चनல ராகேஷ் borrowed 3500 from a bank simple interest. After 3 years he paid 1500. அப்ப first 3 yearsக்கு என்ன பண்ணிருப்பாங்க 3500 ரூபாய் என்ன பண்றாங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஃபார்முலா என்னது P0 divided by 100. அப்ப P வந்து 3500 எனக்கு N வந்து 3 years ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கேயுமே சொல்லவில்லை. ஓகேவா? அப்ப டிவைடட் பை 100. ஓகேவா? 3 வருஷத்துக்கு அப்புறம் 1500 ரூபாய் என்ன பண்ணிடுறாங்க எனக்கு பே பண்ணிடுறாங்க பேங்க்கு திருப்பி கட்டிடுறாங்க. அப்ப நான் 3500 ரூபாய் என்ன பண்ணிருந்தேன் வாங்கியிருந்தேன் கடனா 1500 ரூபாய் போயிருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு இங்க என்னதான் இருக்கும் 2000 தான் என்ன இருக்கும் எனக்கு இப்ப அசல் இருக்கும். ஓகேவா? அடுத்து எண்ட் ஆஃப் த 5 இயர்ஸ் நல்லா கவனி
ஆஃப்டர் 3 இயர்ஸ் 3 வருஷத்துக்கு 3500 ரூபாய்க்கு நான் எனக்கு என்ன பண்ணியிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கேன். அடுத்து 3500ல 1500 என்ன பண்ணிட்டேன், பே பண்ணிட்டேன். இப்ப மொத்தமா இங்க வேர்ட கமிச்சுன்னா at the end of the 5 years from the date of borrowing, எங்க இருந்து இங்க இருந்து. அப்ப ஆல்ரெடி 3 இயர்ஸ் பேட்ஸ் இல்ல, அப்ப ரிமைனிங் எத்தனை தான் இருக்கும், 2 இயர்ஸ் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, டிவைட் பை 100. அப்ப இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்டையும் சேர்த்தா இந்த 2725 சொல்லி நீங்க போட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும் உங்களுக்கு, இது தப்பு. இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, 2725 சொல்லி என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. வேர்டை கவனிக்கணும். எனக்கு at the end of the 5 years he paid 2725. ஓகேவா, ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு தான் நீ வந்து என்ன பண்ணிட்ட, இவ்வளவு அமௌண்ட்டுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி என்ன பண்ணிருப்ப, கால்குலேட் பண்ணி வச்சிருப்ப. இப்ப அடுத்த 2 வருஷத்துல உன்னோட பிரின்சிபல் என்னதுதான், 2000 தான். அப்ப 2000 உன்னோட பிரின்சிபல், நீ கெட்டது எவ்வளோ, 2775. அப்ப இந்த 2000ல இருந்து இந்த 2725 கழிச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், 725. அப்ப 5 வருஷத்துக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுதான், 725 தான். ஓகேவா, சோ அப்ப இந்த இடத்துல என்னவா பண்ணணும், 725 தான் நீ என்ன பண்ணணும், போட வேண்டும். ஓகேவா, சோ அப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆகும், 2 0க்கு 2 0, 2 0க்கு 2 0, 35 × 3 105 R, 20 × 2 40 R = 725. அப்ப 145 R = 725. 5 அடிச்சா இது 29, 1 5 5, 4 5 20, 5 5 25. அகைன் இதையும் அடிச்சீங்கன்னா 5. அப்ப R = எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 5%. ஓகேவா, திரும்பி கொஸ்டின் சொல்றேன், நல்லா பாருங்க. எனக்கு என்ன கிடைக்குது, பிரின்சிபல் 3500. ஓகே, இருந்துட்டு போட்டோம். எனக்கு அந்த பிரின்சிபல்ல 3500ல 3 வருஷத்துக்கு தான் என்ன பண்றேன், இந்த 3500க்கு என்ன பண்றேன், இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போறேன். அடுத்த 2 வருஷத்துல 1500 ரூபாய் என்ன பண்றேன், பேங்குக்கு திரும்பி கட்டிடுறேன். வாங்கினது 3500 ரூபாய் தான், 1500 ரூபாய் கழிச்சோம்னா மீதி 2000 தான். அதுதான் என்ன பண்றேன், 2 வருஷத்துக்கு என்ன பண்றேன், நான் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றேன். ஓகேவா, எனக்கு மொத்தமா நான் பே பண்ணது 2725. ஓகேவா, ஆனா கொஸ்டின்ல எனக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் பே பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேர்டை சொன்னதால எனக்கு இனிஷியலா இப்ப மறுபடியும் எப்படி ஆயிடுச்சு, பிரின்சிபல் 2000 மாறிடுச்சு. அப்ப இதுல இருந்து இதை என்ன பண்ணணும், நான் கழிக்க வேண்டும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு சூப்பர் சம். ஓகேவா, எல்லா சம்முமே வித்தியாசமா தான் இருக்கும், நல்லா பாருங்க. அவுட் ஆஃப் த செட்டன் சம் எனக்கு செட்டன் சம் எவ்வளவு அப்படின்னே தெரியாதியா, இருந்துட்டு போட்டோம். 1/3 is invested at 3%, 1/6 invested 6%. ரெஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, 8%. அப்ப நல்லா பாருங்க, இங்க எப்படிலாம் பிரிக்கிறாங்க, 1/3, 1/6. அடுத்து என்ன வேர்ட் இருக்கு, ரெஸ்ட். எப்பவுமே பின்னத்துல இருந்துச்சுன்னா அத 1ல இருந்து என்ன பண்ணிருங்க, மைனஸ் பண்ணிருங்க. அப்ப ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். அப்ப எனக்கு எல்சிஎம் 6. அப்ப 6 மைனஸ் 2 மைனஸ் 1, அப்ப 3/6. அப்ப ரிமைனிங் என்னதான் இருக்கு, அப்ப இந்த ரெஸ்ட்ங்கிற வேர்டுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், 1/2 நான் என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இப்ப இந்த செட்டைன் அமௌண்ட் இருக்குல்ல, இதை நான் எப்படி சூஸ் பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா 3ஆலையும் 6ஆலையும் 2ஆலையும் கேன்சல் ஆகிற மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், பிரிச்சுக்கிறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்காதுன்னு பாத்தீங்கன்னா இத 6x என்ன பண்ணிக்கலாம், வைத்து கொள்ளலாம். ஓகேவா, சோ என்ன பண்ணிக்கிறேன், செட்டன் சம்ங்கிறது என்ன பண்ணிட்டேன், 6x அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு என்ன சொல்றாங்க, if the simple interest for 2 years from all this investment amount to, அப்ப amounts to, அப்ப எனக்கு இதுதான் என்னது, அமௌண்ட். ஓகேவா, இப்ப எனக்கு வேர்டு சார் இங்க அமௌண்ட் இருக்கு, இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்ப அந்த 600ங்கிறது எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டா அமௌண்டா என்ன பண்ணக்கூடாது, குழம்ப கூடாது. எப்பவுமே அமௌண்ட் பிரின்சிபலை விட அதிகமா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும், அது மேபி கூட இருக்கலாம், இல்ல அதை விட கம்மியா இருக்கலாம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட பொறுத்து. ஆனா அமௌண்ட்ங்கும் போது கண்டிப்பா பிரின்சிபலை விட அதிகமா தான் இருக்கும். ஓகேவா, இங்க நல்லா பாத்தீங்கன்னா எனக்கு இங்க 600 தான். எங்க கொஸ்டின்ல ஒரிஜினல் சம் எவ்வளவு, பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, சோ அப்ப
கண்டிப்பா இது என்னதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். அதுதான் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எனக்கு அப்புறம் கிடைக்கிறது என்னது 600ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்ப எனக்கு PNR டிவைடட் பை 100 சொல்லி தெரியுமா? இப்ப ஃபர்ஸ்ட் 1/3 ஆஃப் த சம். ஓகேவா? அப்ப 6x 1/3 இதுதான் பிரின்சிபல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 3. நம்பர் ஆஃப் இயர்ஸ் இங்க எல்லாத்துக்குமே என்னதுதான் காமனா எல்லாருமே 2 மாசத்துக்கு நம்ம 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப டிவைடட் பை 100. அப்ப இதையும் படிச்சீங்கன்னா 2. அப்ப இங்க 2x தான் என்ன பண்றாங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? இங்க என்ன பண்றாங்க 2x தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அடுத்து 1/6 6x 1/6 எனக்கு என்ன கிடைக்கும் வெறும் x தான். இது எத்தனை பர்சன்டேஜுக்கு 6%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னதான் 2 தான் டிவைடட் பை 100 பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் இங்க 2x இங்க வெறும் x. அப்ப 2 + 1 3. ஆனா இங்க இருக்கிறது 6x. அப்ப ரெஸ்ட் என்னது ரிமைனிங் 3x. எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் 8%. டைம் எனக்கு என்னதுதான் 2 வருஷம் தான் டிவைட் பை 100. இப்படி எல்லாத்தையும் போட்டோம்னா சிம்பிள் ட்ரெஸ் கூட்டினாதான் எனக்கு என்ன கிடைக்கும் 600ன்னு சொல்லி கிடைக்குது. அப்ப என்ன பண்ணலாம், நான் என்ன பண்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா இதையும் 50 மாத்திடுறேன் 2ஆல் அடிச்சு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 50 காமன் எடுத்துட்டு இந்த சைடு போட்டோம்னா இன்ட்டு 50ன்னு சொல்லி என்ன பண்ணிடும் மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு ரிமைனிங் என்னவா இருக்கு 2x × 3 6x பிளஸ் வெறும் 6x பிளஸ் 24x. இதோட வேல்யூ தான் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க 30 5030 3 0 1 2 3. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டுறேன் எனக்கு 36x எனக்கு என்னமா கிடைச்சிருக்கு 30,000 சொல்லி கிடைச்சிருக்கு. 6 6 36 கரெக்ட் தானே? 6x 6x 8 3 24 36 5000 30 30,000. ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாமா? $36x = 30,000. 6 36 5000 30. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 6x ஓட வேல்யூ தான் எனக்கு 5,000. கரெக்டா தான் பண்ணியிருக்கோம். கொஸ்டின்ல ஒரிஜினல் சம் தான் கேட்டிருக்கான். அந்த ஒரிஜினல் அமௌண்ட் தான் என்னது 6x. அப்ப 6x ஓட வேல்யூ என்னது 5,000. ஓகேவா? நான் என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா ஐயோ x போட்டா பாயிண்ட்ல வருது அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது. எனக்கு கேட்டிருக்கிறது ஒரிஜினல் சம். ஒரிஜினல் சம் என்னது 6x. அதோட வேல்யூ தான் 5,000. பண்ணது கரெக்ட் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம். அடுத்து ஒரு மாறுபட்ட கேள்விகள். ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒவ்வொரு விதமா இருக்கும். ஸோ பாருங்க, ஆன் 3,000 invested at a simple interest at rate of 6% per annum, rupees 900 is obtained as interest in a certain years. அப்ப நல்லா பாருங்க, எனக்கு பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, certain years. அப்ப ஆர் வந்து எனக்கு நம்பர் ஆஃப் என் வந்து என்ன பண்ணாது தெரியாது. ஃபார்முலா என்னது PNR / 100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும். எனக்கு இந்த பிக்கு பதில் என்ன இருக்குங்க 3000. ஆருக்கு பதில் என்ன இருக்கு 6. என்ன தெரியாது டிவைடட் பை 100. இங்க எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நேரம் என்ன இருக்கு 900. 2 0க்கு 2 0 1 0க்கு 1 0 இதையும் மடிச்சிக்கலாம் 30 இதையும் மடிச்சிக்கலாம் 5. அப்ப எனக்கு என்ன 5ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப அப்படியே அடுத்த கொஸ்டினை வாசிங்க. in order to earn 1,600 interest. ஓகேவா? அப்ப இது என்னது எனக்கு 1,200 ரூபாய் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். எதுல 4,000 in the same number of years. சேம் நம்பர் ஆஃப் இயர்ஸ்னா இங்க என்ன இயரோ அதே இயர். அப்ப எனக்கு பிரின்சிபல் இப்ப 4000ன்னு மாறிட்டு எனக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 தான் இருக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 100 இப்படி போட்டா எனக்கு இன்ட்ரெஸ்ட் 1,600ன்னு சொல்லி கிடைக்குது. 2 0க்கு 2 0 1 0க்கு 1 0 இதையும் மடிச்சிங்கன்னா 40 இதையும் மடிச்சிங்கன்னா 8. அப்ப ஆர் சீக்குவல் என்ன வந்துருச்சு 8%. அப்ப கொஸ்டின் எப்படி பண்ணிருக்கான் பாருங்க.
ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க வச்சு அதை வச்சு க்ரோஸ்ல ஃப்ரேம் பண்ணி ஆற கேட்டிருக்கான். ஓகேவா? கண்டிப்பா பிஓல இந்த மாதிரி தான் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்ல இருக்கும். ஓகேவா? एक निमिट क्वेश्चन கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கலாம். சூப்பர் கொஸ்டின், நல்லா பாருங்க. எல்லாத்துக்குமே பிடிச்ச கொஸ்டின், பாய்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஹார்லி டேவிட்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் இருக்குது. ஓகேவா? எ பையர் பைஸ் எ ஹார்லி டேவிட்சன் 2,20,000 ரூபாய். அப்ப 2,20,000 ரூபாய் கொடுத்தோம்னா அந்த பைக் என்ன பண்றாங்க, கொடுத்துறாங்க. while purchasing he have a down payment 1.5 லட்சம் ரூபாய் தான் என்ன இருக்குப்பா, ஆனா பைக்கோட விலை 2,20,000 ரூபாய் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. and the rest 2 years later. ஓகேவா? a biker buys a Harley Davidson 2,20,000 while purchasing he gave a down payment of 1,50,000 and the rest 2 years later. ஓகேவா? அப்ப மீதி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு என்ன பண்றாங்க, பே பண்றாங்க. அப்ப நான் 1 லட்சம் கட்டிட்டேன்ல, அப்ப அதுக்கு நான் என்ன பண்ண வேண்டியது இல்ல, இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது இல்ல. ரிமைனிங் எவ்வளவு அமௌண்ட் இருக்குதோ அதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அப்ப 2,20,000 இருந்து 1.5 லட்சத்தை கழிச்சிட்டோம்னு பாத்தீங்கன்னா அப்ப நான் என்னோட கடன் அமௌண்ட் எவ்வளவு, எனக்கு 70,000 ரூபாய் தான் என்னது கடன் அமௌண்ட். 2 வருஷத்துல நான் என்ன பண்ணிடணும், பே பண்ணிட்டேன். ஓகேவா? அப்படின்னா எனக்கு இன்னும் என்ன சொல்லிட்டாங்க, 2 வருஷம். நல்லா கவனிங்க. the showroom charge at the rate of 8% simple interest. அப்ப எனக்கு என்ன பண்றாங்க, 8% போடுறாங்க. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன், டைரக்டா ஃபார்முலால போடுறேன். P0/100. அப்ப 70,000 × 8 × 2 டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0. அப்ப 8 ல 56, 56 × 2 112. அப்ப 2 0 சேர்த்துக்க வேண்டியதான். ஓகேவா? அப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ, 11,200. ஓகேவா? எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான் பாருங்க, find the total amount he paid for the Harley Davidson. ஓகேவா? நல்லா கவனிங்க. மொத்தம் எவ்வளவு பே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், 1,50,000 ரூபாய் பே பண்ணிருக்கான். ரிமைனிங் ஒரு 70,000 ரூபாய் அவன் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, பே பண்ண வேண்டியது இருக்கு. அந்த 70,000 என்ன பண்றான், இன்ட்ரெஸ்டே என்ன பண்றான் சேர்த்து ஒரு 11,200 என்ன பண்றான், பே பண்றான். சோ அப்ப 2,20,000 நான் இதை ரெண்டையும் கூட்டினோம்னா அதுல இருந்து ஒரு 11,200 கூட்டினீங்கன்னா 2,32,000 கட்டணும். அப்படி ஆப்ஷன் பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா இதுலயுமே இல்ல. சோ அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन none of the above is the right answer. புரியுதாமா? இங்க நீங்க வாட்ல வந்து 70,000க்கு பதிலா இந்த 2,20,000 என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து போட்டுறக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் 1,50,000 என்ன பண்றேன், ஃபர்ஸ்டே கொடுத்துட்டேன். ஓகேவா? மீதி உள்ள அமௌண்ட்டுக்கு தான் என்ன பண்ணுவேன், கடன் வாங்குவேன். ஓகே, அடுத்த क्वेश्चन. The simple interest on a set simple interest on sum for 6 years is 29250. நல்ல வேர்டு கவனிங்க. The simple interest on a sum தெரியாது எனக்கு, இயர்ஸ் என்ன இது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஆனா இப்ப சொல்லியிருக்கான் பாருங்க, the rate of interest for first 2 years is 7%. ஓகேவா? அப்ப எனக்கு ஃபார்முலா என்னதுதான், PNR divided by 100 தான். இந்த 29250 அப்படிங்கிறது 6 வருஷத்துல மொத்த இன்ட்ரெஸ்ட். சொல்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும். ஓகேவா? சோ அப்ப எனக்கு பிரின்சிபல் என்னன்னு சொல்லி தெரியாது, அதை பீன்னு வச்சுக்கிறேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் 2 வருஷங்கிறதுனால 7% டிவைடட் பை 100. ஓகேவா? அண்ட் the next 4 years 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, 16% என்ன பண்ணிடுறாங்க மாத்துறாங்க. நான் எந்த ஒரு அமௌண்ட்டும் என்ன பண்ணல, ரீபே பண்ணல. அப்ப என்ன பிரின்சிபல் போடணும் அதே பிரின்சிபல் தான் அடுத்த 4 வருஷத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், பே பண்ணுவேன். அப்ப பிரின்சிபல் 16 வருஷம் 16% 4 வருஷம் டிவைடட் பை 100. இது ரெண்டுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் என்னது, 29,250. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணலாம், இதையும் வச்சுங்கன்னா 50, இது 2ன்னு வச்சுக்கோங்க, இது 50ன்னு வச்சுக்கோங்க. அப்ப டினாமினேட்டர் 2 50 இருக்கு.
அப்ப இங்க என்ன இருக்கு 7p 16 × 2 32p 29250. அப்ப இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 39p இருக்கும். ஓகேவா? இதை டைரக்டா அடிச்சிருவோமா? இல்ல, 3ஆலே அடிப்போமே. 4 3 3 3 9 53 27 மீது 2 7 3 21 5 3 15 0. இப்ப 13ஆல அடிங்க. ஓகேவா? 8 104 பேரும். அப்ப 7 தான். 7 13 91 மீதி 6. அப்ப இங்க 5 0. அப்ப பிரின்சிபல் ஈக்குவல் டு 750 × 50. அப்ப எனக்கு 5 25 35 3 7 5 2 0. ஓகேவா? சோ அப்ப எனக்கு பிரின்சிபல் என்ன கிடைச்சிருக்கு? 37500. வாட் இஸ் த சம்? அப்ப அந்த சம் என்னது? p தான வச்சிருக்கோம். அப்ப இங்க எனக்கு போட்டுறலாமா? ஆன்சர் என்னன்னு சொல்லி போட்டுறலாமாமா? ஓகேவா? Next question. A simple interest of 12,550 was received on here. நல்லா பாருங்க. A simple interest எனக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்னா என்னதான்? simple interest 12,550 ரூபாய் ரிசீவ் ஆகுது. set and sum p தெரியாது. எனக்கு n 5 years set and rate of interest r தெரியாது. ஓகேவா? அப்ப ஃபார்முலா தூக்கி போட்டுருவோமா? பிரின்சிபல் தெரியாது, n க்கு பதிலா 5, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, டிவைடட் பை 100. ஆனா எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 12,550. ஓகேவா? எனக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்கான்? வாட் வில் பி தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் டபுள் தி சம், டபுள் தி சம். அப்ப இந்த pங்கிறது என்ன ஆகுது? 2 மாறுது. ஆஃப்டர் 8 இயர்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது? 8. at the same rate of interest. அப்ப 6 டிவைடட் பை 100. ஓகேவா? அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாட் வில் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, இதோட அமௌண்ட் என்ன, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார் என்ன சார், எப்படியுமே பண்ண முடியாதுல்ல. இங்க வேற வேரியபிள் இருக்கு, இங்க வேற வேரியபிள் இருக்கு. ஸோ இங்கேயும் இருக்குது, இங்க என்னன்னே கொடுக்கல. அப்ப டேட்டா இன்டிகேட்டரும் கொடுக்கல. அப்ப என்னால பண்ண முடியுமோ? எஸ், பண்ண முடியும். ஓகேவா? இதையும் மடிச்சா என்ன கிடைக்குது? 20. அப்ப பிஆர் ஈக்குவல் டு இந்த 20 அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்ப 2 0 10 11 11 4 1 5 2. ஓகேவா? எவ்வளவு கிடைச்சிருக்குது? பி ஆரோட வேல்யூ 2,51,000. நல்லா பார்த்துக்கிறேன். ரெண்டு 0 10க்கு 0 எஸ், கரெக்ட் தான். அப்ப 251,000. ஓகேவா? கிடைச்சிருச்சு. இதோட வேல்யூ தான் என்னது? 251. பிஆரோட வேல்யூ இது. அப்ப நான் இந்த பிஏயும் ஆரையும் எடுத்துட்டு இங்க என்ன பண்ணிக்கிறேன்? 251,000. அப்ப இது போட்டா எனக்கு என்ன கிடைச்சிரும்? சிம்பிள் ட்ரெஸ் கிடைச்சிருமா? சிம்பிள் 2 0க்கு 2 0. அப்ப இங்க என்ன பண்ணோம்? 251 16ஆல மல்டிப்ளை பண்ண 6 5 30 12 15. ஓகேவா? இங்க என்ன கிடைக்கும்? 1 5 2. அப்ப 6 1 4. ஓகேவா? 4 0 1 6. இங்க என்ன இருக்கு? ஒரு 0 இருக்குது. அப்ப என்னோட ஆன்சர் என்னமா? 40,160 is the right answer. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம தயங்கி நின்றக்கூடாது. எனக்கு பி ஆரோட வேல்யூ தான் இந்த இது. எனக்கு क्वेश्चनல பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா டபுள் தி சம். எனக்கு இங்க என்ன சம் போட்டாலும் அதுல டபுள் தி சம். அப்ப இங்க 2pன்றது இருக்கும். எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 8ன்னு கொடுத்திருந்தாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போன இதுல எவ்வளவோ அதே இதுதான். ஓகேவா? அப்ப 6 தான் இருக்கும். அதனால தான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஆருக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம்? இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்த கிளாஸ்ல மீதி பாட்டை பார்க்கலாம். ஓகேவா? இந்த கிளாஸஸ் வந்து நான் இன்னைக்கு நைட்டே எடுத்துட்டேன். அதாவது நேற்று நைட்டே என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். மார்னிங் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறதுனால. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருக்குது, குழப்பமா இருந்துச்சுன்னா தயவு செய்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டால கூட நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணலாம். டவுட் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நான் கிளாஸ்ல தான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா சொல்லி தருவேன். மெசேஜை ஓப்பன் பண்றது நைட்டு தான் ஓப்பன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ கார்த்திக் _
TNGP அப்படின்னு சொல்லி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஐடி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல்.